அதாவது இலங்கையில் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு தான் இந்த ஒஹியன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 5 மணி ஆகுது. ஒஹிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1893ஆம் ஆண்டு இந்த வகையில் தான் காணப்பட்டுச்சான். 3000 ரூபா ஃபைன் ஒன்று கட்டுறாங்க பாருங்கள். 3000 ஃபைன் ஒன்று கட்டுறாங்க. நீங்கள் 20 ரூபா கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். சொன்னால் இப்படி தான் இருக்குது. வேறு லெவல் நல்லா இருக்குது பாருங்கள். இவ்வளோ உயரமான மரம். ஓகே, வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஏஜே விலாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஹியன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இது கடல் மட்டத்தில் இருந்து 1774 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அவுட் அண்ட் பிளேஸ் போட்டிருந்தேன். 100 லேக் வந்த வீடியோஸ் 4-5 வீடியோஸ் போட்டிக்கிறேன். அதை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் இந்த ஒஹிய என்று சொல்லக்கூடிய, அதாவது இலங்கையில் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு தான் இந்த ஒஹியன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 5 மணி ஆகுது. இந்த டைமில் போய்த்து பார்ப்போம் இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஊட்டி, இந்தியாவில் ஊட்டி வந்து எந்த அளவு அழகாகிக்குமோ அதை போல் இலங்கையில் ஊட்டி எப்படி அழகாகிக்குன்னு சொல்லி இந்த ஊரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலேயும் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னு வாங்க இந்த இலங்கை ஊட்டி ஆகிய இந்த ஒஹியை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இது அந்த ஒஹிய நிறைய ரீல்ஸில் வர அந்த வீடு தான் இது. தான் ஒஹிய ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். கொஞ்சம் அழகான ரயில்வே ஸ்டேஷன் ஆகிது. ஸோ அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு வந்து எடுப்போம் ஃபோட்டோஸ். ஓகே, நான் வந்துக்கிறேன் இப்போ ஒஹிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இது வந்து பாருங்கள் 1774 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரோடையது. இந்த இட சைடில் போனோம்னு சொன்னால் பத்துலைக்கு 61 கிலோமீட்டரும் கொழும்புக்கு 231 கிலோமீட்டரும் காணப்படுது. அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஹிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1893ஆம் ஆண்டு இந்த வகையில் தான் காணப்பட்டுச்சான். அது இப்படி தான் இருக்குது ஒஹிய ரயில்வே ஸ்டேஷன். அதுபோல் இந்த இடத்துல டைம் டேபிள் எல்லாம் போட்டிக்கிறாங்க. என்னென்ன டைமுக்கு என்னென்ன ட்ரெயின் வந்து இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லி போடப்பட்டிக்குது. அதே போல் இந்த இடத்த ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. பூக்கள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. ஓகே, இந்த ஒஹிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று எடுக்கணும். அப்படி எடுக்காட்டி 3000 ரூபா ஃபைன் ஒன்று கட்டுறாங்க பாருங்கள். 3000 ஃபைன் ஒன்று கட்டுறாங்க. நீங்கள் 20 ரூபா கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இல்லாட்டி பிளாட்ஃபார்முக்கு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு இது மாதிரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி உங்களுக்கு 3000 ரூபா தண்டப்பணம் ஒன்று விதிக்கப்படுது இந்த இடத்துல. அதனால் அதை பற்றியும் கொஞ்சம்
கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்த ஸ்டேஷன் மாதிரியில் இந்த ஸ்டேஷனில் அந்த வேலையை செய்கிறாங்க. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான விடயம் வந்து ஒஹிய பாத்ரூம் பாருங்கள், ரொம்ப க்ளீன் ஆகிக்குது. அதே போல் போகிறவங்க வந்து 20 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு போகணும் இந்த டாய்லெட்டுக்கு போகிறவங்க. அப்போ இந்த இடங்களை பாருங்கள், ரொம்ப அழகான முறையில் அழகான பூக்கள் எல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாகிக்குது. இந்த இடமெல்லாம் ஒரு பூக்கள், ரோஜா பூக்கள், ஒரு பூக்களை வச்சு ரொம்ப அழகாக இந்த இடத்துல பராமரிக்கிறாங்க தான் சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதே போல் இன்னைக்கு ஒரு இதுக்கு என்ன சொல்கிறது ஸ்டோர் இதுன்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து போடப்பட்டிக்கு திரிபோச விநியோகம் 19 கிட்ஸில் ஃபேவரட்டான ஒரு இது ஒன்று தான் இந்த திரிபோச விநியோகம்னு சொல்லக்கூடியது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் இந்த மேல் பகுதியில் வந்து இதெல்லாம் என்ன கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மேல் பகுதியிலேருந்து சரிஞ்சு நிலம் சரிவு, மண் சரிவுன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் மேற்படாமிக்கிறது தான் அந்த கொங்கிரீட் இதெல்லாம் போட்டு கட்டி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஷன் ஒன்று தான் இது. இல்லை இந்த ட்ரெயின் வந்து கொழும்புலேருந்து அப்படியே வந்து கொண்டிருக்குது. இந்த ட்ரெயினை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் இருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக இப்படி ஃபாரினர்ஸ் தான் ஃபுட் போட்டில் எல்லாம் போய்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இப்படி ஃபுல் க்ரௌடாக வந்து கொண்டிருக்குது. ஃபுல் வெட்டியை பார்த்தா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருக்கிறாங்க பாருங்கள். ஒஹிய ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான், கொழும்புலேருந்து வர ட்ரெயின் உண்டு. இப்போ நாங்கள் அப்படியே ஒஹிய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஒஹிய டவுன் சைட் போயிட்டு போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி இருந்த போக்கிலேயே நல்ல குளிர்மையான இது ஒன்று அடிக்குது பாருங்கள். பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பெரிய பைன் மரங்கள் தான் இருக்குது பாருங்கள். கிட்ட தண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சட்டப்படியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. ஒழிச்சோன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. வேறு லெவல் நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ உயரமான மரம்னு சொல்லி. இதுவில் தான் விறகு பயன்படுத்துவாங்க போல். பஞ்சு வந்துருக்கு.
ஓகே, நான் வந்து ஒஹியிலேருந்து அப்படியே வந்து இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து குருத்தலாவான்னு சொல்லக்கூடிய இடம். இந்த பள்ளிக்கு முன்னுக்கு ஒரு ஹோட்டலில் தான் பால் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த அளவு பசியில் இருக்கிறோம். ஏன்னா பெரிய ஒரு வட்டையாண்டு சுற்றிட்டு வந்து ஃபுல்லாகவே டயர்டில் இருக்கிற ஒரு இடம். இப்போ குருத்தலாவை டவுனில் தான் இருக்கிறோம். பெரிய ஒரு பள்ளி ஒன்று பாருங்கள். அப்படியே சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு தங்குறது தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று வெளிமாடு, அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னுக்கே எங்கேயாலும் பார்த்து தங்குறதுக்கு தான் பிளான். பார்ப்போம், ஒன்றா சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வந்து சரி, குருத்தலாவை நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். குருத்தலாவை தோமஸ் எல்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன கிராமம் ஒன்று தான், டவுன்லேயே தான் இருக்குது. பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்ட ஒரு இடம் ஒன்று தான். ஓகே பைஸ், நான் வந்து நேற்று குருத்தலாவில் சாப்பிட்டு அப்படியே நூறுலியா டவுனுக்கு வந்துட்டோம். வந்து ஒரு இடத்துல அப்படியே தங்கிட்டோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ நூறுலியா டவுனில் இருக்கிற அடுத்தடுத்த இடங்களுக்கு தான் அடுத்த காணொலிக்கு போக போகிறோம். அப்படின்னா அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பாய் மக்களே, பாய்.